கெனடிய பிரதமர் மாக்கானியின் உரைக்கும் பதிலளிக்கும் முகமாக அதில் ஒரு அதிரடி முடிவாக தன்னுடைய அமைதி குழுவில் இருந்து கனடாவை முதலில் அழைத்திருந்தார். அதில் இணையுமாறு இப்பொழுது அவர் அந்த அழைப்பை அவர் இப்பொழுது மீளப் பெற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. கனடாவை அவர் தவிர்த்திருக்கின்றார். இது ஒரு பாரிய விடயமாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. கனடா வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதாவது கனடாவுக்கு தான் விடுத்த அழைப்பை மீளப்படுகின்றேன் என்று. அதற்கு காரணம் மாக்கானி அவர்கள் கொடுத்து வருகின்ற பதிலாக இருக்கிறது. மாக்கானி அவர்கள் இப்பொழுது மறைமுகமாக பதில் கொடுக்காமல் நேரடியாகவே கொடுத்து வருகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு. அது மாக்கானி அவர்களை ஒரு சம பலமுள்ள தலைவனாக உயர்த்துவதற்கு உலக மட்டத்தில் உந்தி இருக்கின்றது. உலக மட்டத்தில் அவருக்கான மதிப்பு கூடியிருக்கின்றது. அதனை டொனால்ட் ட்ரம்ப் விரும்ப மாட்டார். இருந்த பொழுதிலும் ஒரு கயிற்றில் நடக்கின்ற நிலையில் தான் மாக்கானி அவர்களின் ராஜதந்திரம் செல்கின்ற. ஐக்கிய நாடுகள் அவை இயங்குவதற்கு சுமார் 30% நிதியை அமெரிக்கா தான் கொடுத்து வருகின்றது. அதை விட அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் அவையை பயன்படுத்தி வருகின்றது என்று நாங்கள் கூற வேண்டும். இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த போர்ட் ஆஃப் பீஸ் எனப்படுகின்ற அவரது அமைப்பில் $1 பில்லியன் அங்கத்துவ பணமாக கேட்டு பலரை இணைத்திருந்தாலும் அதில் முக்கியமான நாடுகள் எதுவுமே இணையவில்லை என்பதுதான் இங்கே முக்கியமான எடுக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் பல முக்கியமான கூட்டங்களை நடத்திவிட்டு குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அந்த உலக தலைவர்கள் அனைவரும் பங்கு பெற்றிய அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றி உரையாற்றிய பின்பு தற்பொழுது நாட்டுக்கு திரும்பி இருக்கின்றார். இப்பொழுது அவர் பல திட்டங்களை அறிவித்திருக்கின்றார். அதாவது கிரீன்லாண்டை தன் அமெரிக்காவின் சொந்தமாக்குவதற்கான உடன்பாட்டில் தான் நேட்டோ செயலாளருடன் தான் உடன்பாட்டு கொண்டு எட்டியிருப்பதாகவும், உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தான் ரஷ்ய தலைவர் உக்ரைன் ஜனாதிபதிகளுடன் கலந்து ஆலோசிக்க இருப்பதாகவும் அவர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதேவேளை கெனடிய பிரதமர் மாக்கானியின் உரைக்கும் பதிலளிக்கும் முகமாக அதில் ஒரு அதிரடி முடிவாக தன்னுடைய அமைதி குழுவில் இருந்து கனடாவை முதலில் அழைத்திருந்தார். அதில் இணையுமாறு இப்பொழுது அவர் அந்த அழைப்பை அவர் இப்பொழுது மீளப் பெற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது பல நாடுகளுக்கும் குழப்பமாகவும் அதே நேரத்தில் பல குழப்பமான திட்டங்களை அறிவிப்பவராகவும் டொனால்ட் ட்ரம்ப் இருந்து கொண்டிருக்கின்றார். இது தொடர்பாக நாங்கள் விரிவாக கலந்துரையாடப் போகின்றோம். இப்பொழுது எங்களுடன் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. பொதுவாகவே இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற கூட்டமாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் விடுத்த அறிவிப்பு, அதாவது கிரீன்லாந்து தொடர்பான அறிவிப்பாக இருக்கலாம், மற்றது காசா போரை நிறுத்துவது, மற்றது உக்ரைன் போரை நிறுத்துவது தொடர்பாக பல அறிவித்தல்களை விட்டிருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உக்ரைன் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், ட்ரம்போடு உக்ரைன் ஜனாதிபதி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி இடையான சந்திப்புகள் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் எவ்வளவு செயல்திறனை காட்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இதில் அதாவது அவர் இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த போர்ட் ஆஃப் பீஸ் எனப்படுகின்ற அவரது அமைப்பில் $1 பில்லியன் அங்கத்துவ பணமாக கேட்டு பலரை இணைத்திருந்தாலும் அதில் முக்கியமான நாடுகள் எதுவுமே இணையவில்லை என்பதுதான் இங்கே முக்கியமான எடுக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. அந்த மறுப்பு தெரிவித்த நாடுகளாக நாங்கள் ஸ்பெயின், பிரான்ஸ், மற்றது யுனைடெட் கிங்டம், நோர்வே, ஸ்வீடன், மற்றது பல நாடுகள் இருக்கின்றன. இருந்தும் இந்த இணைக்கப்பட்டுள்ள நாடுகள் என்பன அநேகமாக இந்த அராபிய அல்லது முஸ்லிம்கள் சார்ந்த நாடுகளாகத்தான் இருக்கின்றன. அதில் இந்த பிரபல்யமான நாடுகள் என்கின்ற பெயருக்கு அர்ஜென்டினாவை கூட எடுக்கக்கூடியதாக இருக்குமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. எனவே அந்த அமைப்பு எவ்வாறு செயற்பட போகின்றது, அல்ல அந்த அமைப்பில் இருப்பது தகுதியுள்ளதா? இப்பொழுது பார்த்தீர்கள் அந்த குறிப்பாக மத்திய கிழக்கை சேர்ந்த நாடுகளும் அதனை ஒட்டிய ஆசியாவின் இப்பொழுது இந்த பாகிஸ்தான் போன்ற அந்த முஸ்லீம் நாடுகளும், இந்தோனேஷியா போன்ற முஸ்லீம் நாடுகளும் இணைக்கப்பட்டிருக்கின்றன, அல்ல இணைந்திருக்கின்றன. எனவே இவர்களால் எவ்வாறான பங்களிப்பை வழங்க முடியும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அவருடைய அமைப்பிற்கு தன்னை நியமித்திருக்கின்றார், தனது மருமகனை நியமித்திருக்கின்றார், தனது செயலாளர்களை நியமித்திருக்கின்றார். அவர்கள் தான் அந்த அமைப்பின் முக்கிய அங்கமாக இருக்க போகின்றார்கள். எனவே அதன் மூலம் அடையக்கூடியது எது என்று தெரியாத இடத்தும்
நிச்சயமாக இது ஒரு முடிவுக்கு வருமாக இருந்தால் உலகம் அதனை வரவேற்கும். மறுபக்கமாக கனடாவை அவர் தவிர்த்திருக்கின்றார். இது ஒரு பாரிய விடயமாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. கனடா வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதாவது கனடாவுக்கு தான் விடுத்த அழைப்பை மீளப்படுகின்றேன் என்று. அதற்கு காரணம் மாக்காணி அவர்கள் கொடுத்து வருகின்ற பதிலாக இருக்கட்டும். மாக்காணி அவர்கள் இப்பொழுது மறைமுகமாக பதில் கொடுக்காமல் நேரடியாகவே கொடுத்து வருகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு. அது மாக்காணி அவர்களை ஒரு சம பலமுள்ள தலைவனாக உயர்த்துவதற்கு உலக மட்டத்தில் உந்தி இருக்கின்றது. உலக மட்டத்தில் அவருக்கான மதிப்பு கூடியிருக்கின்றது. அதனை டொனால்ட் ட்ரம்ப் விரும்ப மாட்டார். இருந்த பொழுதிலும் ஒரு கயிற்றில் நடக்கின்ற நிலையில் தான் மாக்காணி அவர்களின் ராஜதந்திரம் செல்கின்றது. கனடாவை ஒரு நிச்சயமாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் அவர் செயற்படுகின்றார். கனடா அதாவது இன் பிரின்சிபல், அதாவது வந்து தாங்கள் இந்த இணைய விருப்பு கொண்டுள்ளோம், ஆனால் விடயங்களை ஆராய வேண்டும் என குறிப்பிட்டிருந்த பொழுதும் அவர்களுக்கான மறுப்பு இப்பொழுது என்பது கனடாவை தவிர்த்து விட்டிருக்கின்றது. பொதுவாகவே இந்த போர்டர் பீஸ் திட்டம், அதாவது அந்த ட்ரம்பின் திட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவர் வந்து சொன்ன கருத்துக்கள், நான் 7 போர்களை நிப்பாட்டியே இருக்கிறேன், உலக சமாதானத்துக்காக உழைத்திருக்கின்றேன். இப்படி பார்க்கின்ற பொழுது அந்த உலக அரசியல் வட்டத்தில் இவருடைய அந்த போர்டர் பீஸ் திட்டமானது, அந்த குழுவானது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபைக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாற்றீடான ஒரு ஒன்றாக இருக்குமோ என்ற ஒரு ஐயமும் இப்பொழுது வர தொடங்கி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த ஐக்கிய நாடுகள் சபையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு இது ஒரு வழியாக அவர் பயன்படுத்தலாமோ என்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் ஏதாவது அறிந்திருக்கின்றீர்களா? இல்லை, அவ்வாறான கருத்தியல் என்பது ஏற்கனவே பல காலமாக இருந்திருக்கின்றது. அதை விட ஐக்கிய நாடுகள் அவையின் அதாவது வந்து ஐக்கிய நாடுகள் அவை இயங்குவதற்கு சுமார் 30% நிதியை அமெரிக்கா தான் கொடுத்து வருகின்றது. அதை விட அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் அவையை பயன்படுத்தி வருகின்றது என்று நாங்கள் கூற வேண்டும். எவ்வாறு கூறலாம் என்று சொன்னால், அவர்கள் அந்த கல்ஃப் வார் செக்யூரிட்டி கவுன்சிலில் அந்த பாதுகாப்பு சபையில், அதாவது வந்து ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு சபையில் அனுமதி பெறுவதற்காகவோ அல்லது உலகப்போர் 2 பிறகு இந்த ஹாலோகாஸ்ட் எனப்படுகின்ற இந்த யூத படுகொலை என்பதை, அப்பொழுதுதான் ஜினோசைட் என்கின்ற வார்த்தையை அனுமதிக்கப்பட்டிருந்தது அல்லது அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது, அவ்வாறான நிலைக்கு கொண்டு வருவதற்கான வழிவகைகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாகத்தான் ஐக்கிய நாடுகள் அவையும் இருக்கின்றதை ஒழிய ஐக்கிய நாடுகள் அவையினால் பிரபல்யமாக செய்யப்பட்டதான விடயங்கள் என்று குறிப்பிடுவதற்கான பெரிய விடயங்களை இல்லாதவாறு கட்டப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை. அதற்காக அவர்களுடைய அந்த வீட்டோ பவர் உள்ள நாடுகள், இப்பொழுது சைனா, பிரான்ஸ், மற்றது ரஷ்யா, யூகே, மற்றது யுஎஸ்ஏ என்பன எல்லாம் இந்த வீட்டோ பவர் உள்ள பாதுகாப்பு சபை நாடுகள். எனவே அவைகள் எந்த விடயத்திலும் அந்த ஒத்து செயற்படுகின்ற தன்மை என்பது பல இடங்களில் இல்லை. இருந்த பொழுதிலும் இந்த விடயத்தில் முக்கியமாக ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இந்த ஐரோப்பிய நாடுகள் என்பன இந்த விவகாரத்தில் இணைந்து போகவில்லை அமெரிக்காவுடன். அது ஒரு பெரிய வெற்றியாக எடுக்க வேண்டும் என்றால், ஐரோப்பா ஒரு சின்ன கண்டமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் உலக சனத்தொகையில் 12% இருக்கின்ற பொழுதும் பண வீதத்தில் அல்லது ஜிடிபி வீதத்தில் 15% மேற்பட்டதாகவோ அல்லது பல பணக்காரர்கள் வாழ்கின்ற நாடாகவோ அல்லது பல நாடுகள் பணக்கார நாடுகளாகவே இருக்கின்ற காரணங்களாக லக்சம்பர்க், சுவிட்சர்லாந்து போன்ற அனைத்து நாடுகளுமே ஒரு பெரிய நாடுகளாக இருக்கின்ற காரணம், மற்றது 2 உலக போர்களை நடத்திய தலைமை அங்கே உள்ள காரணங்கள் போன்ற பலவும் இருக்கின்ற ஒரு ஐரோப்பிய கண்டம் இந்த விடயத்தை தவிர்த்து விட்டபடியால், கனடாவும் அதனுடன் இணைந்து நிற்கின்றபடியால் இப்பொழுது அந்த உலகம் 2 போக்கில் செல்கின்றது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே ஐக்கிய நாடுகள் அவையின் செயற்பாடு என்பது ஐரோப்பிய கண்டம் எவ்வாறு செயற்பட போகின்றது, நாங்கள் குறிப்பிட்டது போன்று ஐரோப்பிய ஒரு ஆளுமை மிக்க, அதாவது சிறிய சிறிய நாடுகளாக இருந்தாலும் பெரிய ஆளுமை மிக்கவையும் பெரிய பண வசதியில் அல்லது இந்த முதலாய நாடுகளில், அதாவது வந்து காணி குறிப்பிட்டது போல அந்த மத்திய தர நாடுகளில் முதன்மையான நாடுகளாகவும் அவை இருக்கின்ற காரணத்தால் அவற்றின் போக்கு எவ்வாறு இருக்கும் என்பதுதான் அது சார்ந்திருக்கின்றது என்று நாங்கள் கருதலாம். இப்பொழுது அந்த கிரீன்லாந்தை அமெரிக்கா சொந்தமாக்குவது தனக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக தேவை என்ற ட்ரம்பின் கருத்து இப்பொழுது வலுவாக அது ஒரு உண்மையாக நடந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இப்பொழுது உலக நாடுகளுக்கு வந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், அண்மையில் அந்த சுவிட்சர்லாந்தில் நடந்த மாநாட்டின் பின் ஒரு தீர்மானம் அவர் அறிக்கை ஒன்றை வெட்டியிருந்தார். நேட்டோவுடன் தான் உடன்பாட்டை கட்டி இருப்பதாகும். இப்படியாக உண்மையாகவே அந்த உடன்பாடு
இருக்குமாக இருந்தால் இந்த நேட்டோ அமைப்புக்கும் டென்மார்க்குக்கும் இடையிலான உறவுகள் எப்படி இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக நீங்கள் அதாவது இவ்வாறு பார்க்கலாம். இந்த கிரீன்லாந்து விவகாரத்தில் தான் நேட்டோவுடன் இணைந்து செயற்படுவதாகவும் அவர்களுக்குரிய ஆயுதங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கை அல்லது கிரீன்லாந்து ஆயுதம் வழங்குகின்ற முறையில் தான் இந்த நடவடிக்கை செல்லும் என்று சொன்னால் அந்த எழும்பிய எதிர்ப்பை அவர் எதிர்பார்க்கவில்லை. குறிப்பாக இந்த எதிர்ப்பிற்கு காரணங்கள் கூட இந்த கனடா கூட தனது படையை அனுப்பும் என்றதோ அல்லது ஐரோப்பிய நாடுகள் தங்களது படையை அடையாளத்திற்கு அனுப்புதல் என்பதோ இதற்கான வழிவகையாக இருக்கின்றன. இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிடலாம். உதாரணமாக, கனடாவுக்கும் டென்மார்க்குக்கும் இடையே 50 ஆண்டுகளுக்கு மேலாக 1973 74 ஆண்டாக இருக்க வேண்டும் இருந்து விஸ்கி வார் என்று ஒரு சண்டை நடைபெற்று வந்தது. அதை எவ்வாறு அவர்கள் கையாண்டார்கள் என்பதை ஐக்கிய நாடுகள் அவையே நீங்கள் பார்த்தீர்களானால், கூகுள் பண்ணியோ பார்த்தீர்களானால், ஐக்கிய நாடுகள் அவை அதை ஆவணப்படுத்தி வைத்திருக்கின்றது. அது 2022 ஆண்டுதான் அது தீர்க்கப்பட்டது. என்ன நடக்கும் என்றால், ஒரு சிறிய தீவு கிரீன்லாந்துக்கும் கனடாவுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு கற்பாறை, அது ஒரு பெரிய பாறை, அதை தீவு என்று கூறலாம், சிறிய தீவு என்று. அது உரிமை கொண்டாடினார்கள். கனடா சொல்லியது என்னது நீர்ப்பரப்புகள் என்று, டென்மார்க் கூறியது தனது நீர்ப்பரப்புகள் என்று. அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், கனேடியர்கள் சென்று தங்களுடைய கொடியையும் தங்களுடைய கனேடிய விஸ்கியையும் அங்கே வைத்துவிட்டு வருவார்கள். டென்மார்க் அரசு படைகள் வந்து அதை அகற்றிவிட்டு தங்களுடைய கொடியையும் தங்களுடைய விஸ்கியையும் அங்கே வைக்கும். அதாவது மிகவும் ஒரு அழகாக கையாளப்பட்ட ராஜதந்திரமாக அது போற்றி புகழப்படுகின்றது. அவ்வாறு இருந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது 2022 ஆண்டு கனடாவால் எட்டப்பட்டது. அது போன்ற ஒரு ராஜதந்திரத்தை பயன்படுத்தும்படியான நிலைக்கு அமெரிக்காவை தள்ளுகின்ற செயற்பாடுகளில் தற்பொழுது இந்த ஐரோப்பிய தலைமைகளும் கனடாவும் ஈடுபட்டிருக்கின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களுடன் அரசியல் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு பிறதொரு பொழுதில் பிறொரு விடயம் சொந்தமாக பேசிக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை நேர்கள் சார்பாகவும் சிஎம்ஆர் கலையகம் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி தர்மா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.